வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். அஷிதாஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு இல்லாத ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து 2 டைப்பில் சாம்பார் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பாசிப்பருப்பு போட்டு சாம்பார், பாசிப்பருப்பு போடாத சாம்பார் வச்சுருக்கேங்க. 2 சாம்பார் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சிரட்டும். அது கூடயே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிரட்டுங்க. ஃபஸ்ட்டே தாளித்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க தேவை. ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்கங்க. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். இந்த வெந்தயமும் கடுகும் கருகாத அளவு பார்த்துக்கோங்க. மிளகா வந்து ஒரு 3/4 மிளகா வந்து உடச்சி போட்டிருக்கேங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சே நீங்கள் வதக்குங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, ஆப்பம் அதுக்கு வந்து இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சமையல் பண்ண போகிறீங்கன்னா கூட இந்த சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கியாச்சு பாருங்கள். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தாங்க போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த நல்லா மசிஞ்சிருச்சு பார்த்தீங்களா தக்காளி வந்து, இந்த அளவு நம்ம வதக்கிக்கணும். தக்காளி வந்து கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். முழுசாக போட்டோம்லாங்க. இப்போ கொஞ்சம் மசிகிற அளவு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு அதையும் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நான் சாம்பார் தூள் தாங்க சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை, சாம்பார் தூள் மட்டும்தான் போட போகிறேன். இப்போ சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. நீங்கள் சாம்பார் பொடி வீட்டில் திரித்து வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க. இல்லாட்டி கடையில் கிடைக்கக்கூடிய சாம்பார் பொடி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி விட்டு இது நல்லா வெந்துடட்டும். நமக்கு காய் வந்து நல்லா வெந்துடட்டுங்க. உருளைக்கிழங்கு, நம்ம போட்டிருக்க தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்துடட்டும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முழுசாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னு வைங்களேன், எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் நாம் வந்து இதில் கடலை மாவு கலக்கி ஊற்ற போகிறோங்க. மூடி வச்சிடலாம். இப்போ கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம ஏன்னா பருப்பு எதுவுமே சேர்க்கலை பார்த்தீங்களா, அதனால் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியே இல்லாமல் நல்லா தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க கடலை மாவை. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு காயும். இப்போ இதில் வந்து கட்டி இல்லாத கடலை மாவை ஊற்றிக்கலாம். இந்த கடலை மாவு ஊற்றுனோன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க, இல்லாட்ட ரொம்ப இறுகி குழன்னு கட்டியாயிரும். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து அடுத்த செகண்டே தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணியும் சேர்த்துருங்க, இல்லாட்ட அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ தண்ணியும் ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் நான், என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல இட்லியில் நிறைய முங்க சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் 10 இட்லி கூட சாப்பிடுவீங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ கொத்தமல்லி இலை போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், சாம்பார் பார்க்குறதுக்கே நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குங்க. இதே பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே சாம்பார் டேஸ்ட்டு இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கு கூட இது வந்து நல்லாயிருக்குங்க. நீங்கள் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா. இது வந்து பருப்பே இல்லாமல் வச்சுருக்க சாம்பாருங்க. வெறும் கடலை மாவு கலக்கி ஊற்றி வச்சுருக்கிற சாம்பார் தான். அடுத்து நான் உங்களுக்கு வந்து பருப்பு போட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேங்க. பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறோங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான். உருளைக்கிழங்கு, நீங்கள் கேரட் எடுக்கணுன்னா கூட கேரட் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். பாசிப்பருப்பை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை மஞ்சள் தூள் போடாமல் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது வந்து கொஞ்சமாக கடலை மாவு கலக்கி வச்சுருக்கேன், லைட்டாக கொஞ்சமாக. இந்த சாம்பார் வந்து நீங்கள் பொங்கலுக்கு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. பொங்கல், இட்லி எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன், பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து பல்லாரி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. சின்ன வெங்காயம் இதுக்கு போடலை, பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் கீரையில் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு, வெங்காயமும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் சாம்பாருக்கு எந்த சாம்பாருக்கு எடுத்தாலுமே உருளைக்கிழங்கு, இந்த கேரட் இதெல்லாம் வதக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வதங்கிடவும் செய்யும் நமக்கு. இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இது வந்து பெரிய தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இந்த சாம்பார் வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பல்லாரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இவ்வளோதாங்க சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டுங்க, கொஞ்சம் நல்லாவே வதக்கிடுங்க. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி கொடுங்கங்க, அடியில் பிடிக்காத அளவுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்பப்போ பிடிக்காத அளவுக்கு எடுத்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க காய்க்கு, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. அடியில் பிடிச்சிடக்கூடாதுங்க, அதுக்காக தான். மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே போடலை. பார்த்தீங்களா? கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. அப்புறம் சாம்பார் தூளுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வச்ச சாம்பாரில் வந்து மிளகாத்தூளே போடலைங்க, வெறும் சாம்பார் தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. இந்த சாம்பார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீ பாருங்கங்க, நல்லா வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கங்க, நல்லா வெந்து வத்தி இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், இப்போ வந்து வத்தி இருக்குது. உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு நம்ம போட்டிருக்க காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு கூட சூப்பராக வெந்துருச்சு நமக்கு.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இதில் வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச பாசிப்பருப்பு வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேங்க. பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இதில் ரொம்ப கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வந்து காய் வேகிறதுக்கு மட்டும்தாங்க உப்பு போட்டோம். இப்போ பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு. புளித்தண்ணி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். புளித்தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் புளிப்பு இருக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து இது பண்ணி விட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக கடலை மாவு கலக்கி விட்டோன்னா பர்ஃபெக்டான சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ கொஞ்சமாக கடலை மாவு கலக்கி விட்டுருக்கேன் பாருங்கள். கடலை மாவு வந்து கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன். கலக்குனது ஃபுல்லும் ஊற்றலைங்க, கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூன் அல்லது 5 ஸ்பூன் போல் விட்டுக்கோங்க கடலை மாவு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கரெக்டான சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. நல்ல பாசிப்பருப்பு எல்லாமே போட்டாச்சு, கடலை மாவு போட்டாச்சு, காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொத்தமல்லி இலை மட்டும்தான் போடணும். கொத்தமல்லி இலையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. நம்ம வந்து அந்த சாம்பாருக்கு ஃபஸ்ட்டே தாளித்தோம், இதுக்கு லாஸ்ட்டு தான் தாளிக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சிடட்டும். சாம்பாருக்கே வெந்தயம் போட்டால் தான் நல்ல வாசனை இருக்கும். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கீங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையுமே போட்டு தாளித்து ஊற்றிடலாங்க. சாம்பார் ரெடிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.